திமுக கூட்டணி உருவானால் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியில் முக்கிய கட்சியாக திமுக விளங்குகிறது. பாராளுமன்ற தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறவும் பாஜக படுதோல்வி அடைய காரணம் திமுக என்றால் அது மிகையாகாது. இந்த நிலையில் பாஜகவை நேருக்கு நேராக கடும் விமர்சனத்தை முன்வைத்து எதிர்த்து வந்த திமுகவின் போக்கில் சமீப காலமாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. சுதந்திர தினத்தை ஒட்டி கவர்னர் கொடுத்த தேநீர் விருந்தை புறக்கணிக்க போவதாக அறிவித்தது. பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் தேநீர் விருந்தில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவை ஒட்டி நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். மேலும் கருணாநிதி நினைவிடத்திற்கும் சென்று ராஜ்நாத் சிங் அஞ்சலியும் செலுத்தினார். நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து செய்தி அனுப்பிய பிரதமர் மோடி கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டினார். இதற்காக மோடிக்கு ஸ்டாலின் நன்றியும் தெரிவித்தார். சமீப காலமாக பாஜக திமுக இடையேயான நெருக்கம் கூட்டணியாக கூட மாறலாம் என தற்போது கூறப்படுகிறது. பாஜக திமுக கூட்டணி ஏற்பட்டால் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பதவிக்கு ஆபத்து ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்றாலும் பாஜக எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை விமர்சித்து வருகின்றனர். ரங்கசாமியும் பிரதமர் மோடியையும் பாஜக தலைவர்களையும் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றார். இந்த நிலையில் பாஜக திமுக கூட்டணி ஏற்பட்டால் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறி திமுகவுடன் சேர்ந்து பாஜக ஆட்சி அமைக்கும் என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் 3 நியமன எம்எல்ஏக்கள் உட்பட 33 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதில் பாஜகவிற்கு 9 எம்எல்ஏக்களும் திமுகவில் 6 எம்எல்ஏக்களும் உள்ளனர். 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். மொத்தம் 18 எம்எல்ஏக்கள் இருப்பதால் பாஜக திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதில் எந்த சிக்கலும் இருக்காது என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்.